ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அம்மோயின் வணக்கம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலி ஹார்ட்பீட் 3 லான்ச் ஆயிட்டுங்க. ஃபர்ஸ்ட் எபிசோடோட ஸ்டார்ட்ல ரீகேப்போட ஸ்டார்ட் பண்றாங்க. சீசன் 2 உடைய ரீகேப் எங்க வந்து காட்டுறாங்க அப்படின்னாக்கா, கிளைமேக்ஸ் எபிசோட்ல இருந்து ரீனா மற்றும் அர்ஜுன் வந்து மேரேஜ் பண்ணிக்க டிசைட் பண்றாங்க. ரீனா போய் ரதி கிட்ட கேக்குறாங்க, உங்களோட பேரை அம்மாவோட பேருக்கு போடலாமா பத்திரிக்கையில அப்படின்னு. தேவ் வந்து ஓகே சொல்றாரு. அப்படியே என்னோட அப்பா பேரு சொன்னீங்கன்னா நான் அதையும் போட்டுருவேன், நீங்க யாருன்னு காட்டாட்டி பரவாயில்ல அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ரதி அழுதுகிட்டே டாக்டர் விஜய் தான் வந்து உன்னோட அப்பான்னு சொல்றாங்க. அதை கேட்டு ரீனா ஷாக் ஆயிடுறாங்க. அர்ஜுன்கிட்ட போய் கேட்குறாங்க, உனக்கு ஏற்கனவே தெரியுமான்னு. அவரும் ஆமான்னு சொல்றாரு. உடனே அவங்க ரொம்பவே அப்செட் ஆயிடுறாங்க. பயங்கரமா அழ ஆரம்பிச்சிடுறாங்க. என்ன சொல்றாங்கன்னா, நான் உன்னை எவ்வளோ நம்பினேன், ஆனால் நீ வந்து இப்படி பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தில் அந்த ரோட் கிராஸ் பண்ண போகும்போது ஒரு ட்ரக் வந்து அவங்கள ஹிட் பண்ணிடுது. பெரிய ஆக்சிடென்ட் ஆயிடுது. அவங்க அங்கேயே மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. ரொம்ப ரத்த வெள்ளத்தில் விழுந்திருக்கிறாங்க. அவங்களுடைய கலீக், டாக்டர்ஸ், ரதி மற்றும் எல்லாருமே பயங்கரமாக உடஞ்சி போயிடுறாங்க, கலங்குறாங்க. டாக்டர் விஜயால மட்டும்தான் அந்த ஆப்ரேஷன் பண்ண முடியும்னு ரதி சொல்கிறாங்க. உடனே அர்ஜுன் போய் விஜய்கிட்ட ரீனா தான் அவங்க பொண்ணுன்னு சொன்ன உடனே அவருக்கு பயங்கர ஷாக்காக இருக்குது. ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாரு. நேராக போய் ரதிட்ட தன்னோட பொண்ணு தான் ரீனா அப்படிங்கிறத அவங்க மறைச்சதுக்காக பயங்கரமாக திட்டுறாரு. அதுக்கப்புறம் தன்னோட பொண்ணுகிட்ட போய் எப்படியாவது உனக்கு காப்பாற்றிடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அவருக்கு மேலே ஏற்கனவே வந்து போலீஸ் சார்ஜ் இருக்குது. அதை மீறி அவர் ஆப்ரேஷன் பண்ண முடியாதுன்னு சொல்லியுமே போலீஸ்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணி அந்த ஆப்ரேஷனையும் பண்ணிடுறாரு, காப்பாற்றிடுறாரு. அவரும் அவருடைய டீமும் சேர்ந்து ரீனாவை ஒரு வழியாக காப்பாற்றிடுறாங்க. மயக்கம் தெளிஞ்ச ரீனா அவங்கள நான் அப்பான்னு கூப்பிடலாமான்னு விஜய்கிட்ட கேட்குறாங்க. அவரும் கூப்பிடுமா அப்படின்னு சொல்கிறாரு. அவங்க அப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அப்பா என்னை எங்கேயாவது கூப்பிட்டு போயிருங்க அப்படின்னு சொன்ன உடனே நான் கண்டிப்பாக உன்னை எங்கேயாவது கூப்பிட்டு போயிடுவோம்மா, நம்ம இங்கே இருக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. ஸோ இது எல்லாமே வந்து ரீகேப். இதுக்கு அப்புறம் தான் எபிசோடே ஸ்டார்ட் ஆகுது. எபிசோடோடைய ஸ்டார்டிங்லேயே ஒரு வருஷத்துக்கு அப்புறம் அப்படின்னு போட்டுடுறாங்க. நமக்கு ஆர்கே ஹாஸ்பிட்டலில் யாரும் என்டர் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க. யாருன்னு பார்த்தா நம்ம ரவி ப்ரோ. அப்பாடா இந்த சீசன்லேயாவது வந்துட்டாரு அப்படின்ட்டு நிம்மதியாக இருக்குது. அவர் என்ன பண்ணுறாருன்னா, ஆர்கே ஹாஸ்பிட்டலில் ஒருத்தரோட ரூமுக்காக போகிறாரு. வந்து அர்ஜுன் ரூமுக்கு போகிறாரு. அப்புறமா சீஃப் டாக்டர் ரதி மேடமோட ரூமுக்கு போகிறாரு. அப்புறமா இன்டர்ன்ஸோட ரூமுக்கு போகிறாரு. ஸோ அங்கே போயிட்டு அவர் யாரெல்லாம் பார்க்குறாரு அப்படின்னு பார்த்தாக்கா ஒருத்தருமே இல்லைங்க. ரவி அர்ஜுனுடைய கேபினுக்கு போயிருந்தப்ப அங்கே சிஇஓவா மானசா இருக்கிறாங்க. சீஃப் டாக்டர் ரதியோட ரூமுக்கு போகும்போது அங்கே இப்போ ரதி வந்து சீஃப் டாக்டர் இல்லை, டாக்டர் சரண்யா தான் சீஃப் டாக்டர்னு சொல்லிடுறாங்க. இன்டர்ன்ஸ் ரூம்ல போய் பார்க்குறாரு. அங்கே பழைய இன்டர்ன்ஸ் யாருமே இல்லை. என்னடா அப்படிங்கிற மாதிரி அதிர்ச்சி அடைஞ்சு ஆர்கே ஹாஸ்பிட்டலில் நமக்கு தெரிஞ்சவங்க யாருமே காணோம், என்ன ஆயிட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது பாலைவனத்தில் நீரை பார்த்த மாதிரி நம்ம ராக்கி அப்படி இப்படி போய்கிட்டு இருக்காரு. அவரை கண்டது ரவிக்கு செம ஹாப்பி. ராக்கி அப்படின்னு கூப்பிடுதாரு. அவரு இவரை பார்த்துட்டு பயங்கர ஹாப்பி ஆகிடுறாரு. ஒருத்தர் கையை பிடிச்சிட்டு செமையா வந்து ஹாப்பி ஆகுறாங்க. நம்ம ராக்கி பாய் ரவி ப்ரோக்கு ஒரு கிஸே கொடுத்தாருன்னு பாருங்களேன், அவ்வளோ ஹாப்பி ஆயிடுறாரு. அப்புறமா என்னடா ஒருத்தருமே காணும் அப்படின்னு கேட்கும்போது அதெல்லாம் ஒரு பெரிய கதை சீனியர், வாங்க நம்ம கேன்டீன்ல உட்காந்து பேசலாம் அப்படிங்கிற மாதிரி கேன்டீனுக்கு போறாங்க. ராக்கி என்ன சொல்றாருன்னா, ரீனாவோட அந்த ஆக்சிடென்ட்க்கு அப்புறம் எல்லாமே மாறிட்டு அப்படின்னு சொல்றாரு. ரீனாக்கு ஆப்ரேஷன் பண்ண விஜய வந்து அலோவ் பண்ணக்கூடாது அப்படின்னு அந்த டைம்ல சொல்லியிருப்பாங்க. ஏன்னா அவர் மேல வந்து போலீஸ் சார்ஜ் இருக்கும். அதை மீறி வந்து அர்ஜுன் வந்து பர்மிஷன் கொடுத்ததுனால அவருடைய அந்த சிஇஓ போஸ்ட் வந்து போயிடும். அந்த இடத்துக்கு தான் வந்துட்டு மானசா வந்துட்டாங்க அப்படின்ட்டு நம்ம ராக்கி சொல்றாரு. அடுத்ததா மானசா சிஇஓ ஆனதுமே தேஜுவை டெர்மினேட் பண்ணிட்டா, ஏன்னா ரெண்டுத்துமே ஆகாது அப்படின்ட்டு சொல்றாரு. தேஜ் வந்து நம்ம டாக்டர் விஜய் மாதிரி இன்வெஸ்டிகேஷனுக்குள்ள அந்த ஸ்டடி படிக்கிறதுக்காண்டி போயிட்டாங்கன்னு சொல்றாரு. இப்போ ஆர்கே ஹாஸ்பிட்டலோட மொத்த மேனேஜ்மெண்ட்டும் மாறிட்டு மொத்த ஆர்கே ஹாஸ்பிட்டலே மாறிட்டு அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்காரு. அர்ஜுன் எங்க அப்படின்னு கேட்குறாரு ரவி. காலேஜில் அட்மிஷன் லெட்டர் கொண்டுட்டு போயிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அர்ஜுனை. பின்னாடி தான் காட்டுறாங்க. முன்னாடி பார்த்தா நல்லா ட்ரிம்மா மீசதாடி வச்சு ஒரு 5 வயசு குறைஞ்ச ஒரு மாதிரியே இருக்கிறாரு. நேராக ஒரு கிளாஸ் ரூமுக்கு போறாரு. அங்க கிளாஸ் நடத்திட்டு இருக்கிற ப்ரொஃபசர் இவரை பார்த்ததும் நீ என்னங்க பண்ணிட்டு இருக்க அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஒரு லேடி. அவங்க பார்த்தாலே தெரியுது இவங்க ரெண்டு பேருக்கும் ஏற்கனவே ஒருத்தர் தெரியும்னு. மோஸ்ட்லி இவங்க ரெண்டு கிளாஸ்மேட் தான் அப்படிங்கிறது நம்மளுக்கு பார்த்த உடனே புரியுது. அடுத்ததா அவங்க கிட்ட அந்த அட்மிஷன் லெட்டரை காட்டுறாரு. வாழ்க்கையோட அர்த்தம் தெரியணும் அப்படின்ட்டு சொல்லி காலேஜில் போய் ஜாயின் பண்ணிட்டாரு அப்படின்ட்டு சொல்றாரு. அர்ஜுனுடைய ஒரு கிளாஸ்மேட் ஒரு கேர்ள் அடிக்கடி ஒரே பார்த்துக்கிட்டு இருக்கா. அடுத்ததா வினோத் அப்படின்னு ஒரு பக்கத்துலேயே ஒரு கிளாஸ்மேட் உட்காந்துருக்கிறான். ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு காட்டுறாங்க. ரதி மேம் எங்க அப்படின்னு கேட்கும்போது ரதி மேம் தான் பாவம், நடந்த விஷயத்த மறக்க முடியாமலும் கடந்து போக முடியாமலும் அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னு காட்டுறாங்க. அங்கே பார்த்தா ரதி வந்து சைக்கியாட்ரிஸ்ட் கிட்ட கன்சல்டேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. டாக்டர் என்ன சொல்கிறாங்கன்னா, எப்படி இருக்கீங்கன்னு கேட்ட உடனே எனக்கு தெரியல நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்ட்டு, எப்படி இருக்கணும்னு தெரியல, ஏன்னா அழணுமா வருத்தப்படணுமா ஒன்றுமே எனக்கு புரியலை, எனக்குள்ளே என்ன எமோஷன்ஸ் போயிட்டுருக்குன்னு எனக்கு தெரியல அப்படின்ட்டு சொல்கிறாங்க. டாக்டர் சொல்கிறாங்க, நீங்கள் ரீனா அண்ட் விஜய்கிட்ட ஒரு தடவை பேசுனீங்கனாலே உங்களோட ப்ராப்ளம் சால்வ் ஆயிரும் அப்படின்ட்டு. ரதி சொல்கிறாங்க, நான் வந்து அவங்களுக்கு ரொம்ப பெரிய தப்பு பாவம் பண்ணிட்டேன்,
அதனால இப்போ அவங்க என்ன பார்க்கவே விரும்பலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. டாக்டர் சொல்கிறாங்க டைம் எல்லாத்தையும் ஹீல் பண்ணும் அப்படின்ட்டு. இப்போ நான் 5வது செக்ஷனில் உட்காந்துருக்கேன், ஆனால் எனக்கு இது வரைக்கும் எந்த ஒரு மாற்றமும் தெரியலன்னு ரதி சொல்கிறாங்க. இருந்தாலும் டாக்டர் வந்து நம்பிக்கை கொடுக்குறாங்க, நம்பிக்கையாக இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ரவி என்ன சொல்கிறாருன்னா, இதை கேட்டதுக்கப்புறம் எனக்கு தெரியும் ரதி மேமோட லைஃப்பில் நடந்தது எல்லாமே எனக்கு தெரியும், தேவ் சார் போனது திரும்ப வந்தது, அப்புறம் டாக்டர் விஜய் பற்றி எல்லாமே எனக்கு தெரிய வந்துச்சின்னு சொல்கிறாரு. அப்புறமா ரவி இன்டர்ன்ஸை பற்றி கேட்குறாரு. எங்கே போயிட்டாங்க நம்மளோட இன்டர்ன்ஸ் ஒருத்தரையும் காணும் அப்படின்னோடனே மானசா வந்து எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிட்டா அப்படின்ட்டு சொல்கிறாரு. அதுக்கு நம்ம ரவி என்ன சொல்றாருன்னா, அந்த மானசாக்கு அறிவே இல்லை, நல்ல வேலை செய்யறவங்களும் தூக்கிக்கிட்டு வேலையை தெரியாதவங்க போய் இங்க வச்சிருக்காங்க அப்படின்ட்டு ராக்கி பார்த்து சொல்றாரு. ரீனா பத்தி ஏதாவது தெரிஞ்சுச்சா அப்படின்னு கேட்ட உடனே என்ன சொல்றாருன்னா, ஒரு கான்டாக்டுமே இல்லை, விஜய் சார் அவர் மேல அந்த போலீஸ் சார்ஜ் இருக்கும்போது ஆப்ரேஷன் பண்ணனால அவருக்கு மேல அந்த ட்ரையல்லாம் நடந்துட்டு இருந்துச்சு. அதே நேரம் தான் ரீனாவும் வந்து ஹீல் ஆகுறதுக்கு டைம் ஆயிட்டு இருந்துச்சு. ரெண்டுமே ஒரே நேரத்துல முடிஞ்ச உடனே விஜய் சார் வந்து ரீனா கூட்டிட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் எந்த கான்டாக்டுமே இல்லைன்னு ராக்கி சொல்றாரு. ரவி சொல்றாரு, உனக்கு தான் ரீனா ரொம்ப க்ளோஸ், உங்ககிட்ட கான்டாக்ட்ல இல்லையா அப்படின்னா ஆமான்னு சொல்றாரு. ஆனா பெங்களூர்ல இருக்கிறதா நான் ஒருத்தர் மூலமா கேள்விப்பட்டேன் அப்படின்ட்டு சொல்றாரு. ரீனாவை அநேகமா விஜய் சார் நல்லா பாத்துக்குவார்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்கும்போது நம்மளுக்கு இப்போ பெங்களூரை காட்டுறாங்க. அங்க நம்ம டாக்டர் விஜய் தான் வந்து காலையில பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ மேல மாடியில பூந்தொட்டி உளுந்து உடையிற மாதிரி சத்தம் கேட்குது. உடனே இவரு ரீனா ரீனான்னு சொல்லிட்டு மேல ஓடுறாரு. அப்புறமா கதவு கிட்ட நின்றுட்டு என்ன ஆயிட்டு ரீனா என்ன என்னன்னு கேட்குறாரு. நான் இப்போ உள்ள வரப்போறேன் அப்படின்ட்டு சொல்றாரு. அப்புறமா 1 2 3 சொல்லிட்டு கதவை தள்ளிட்டு உள்ள போறாரு. அங்க பார்த்தா ரீனா அப்படியே செவுத்த பார்த்துட்டு நிக்கிறாங்க. உள்ள போய் பார்த்த உடனே பூந்தொட்டி உள்ள கிடக்கிறத பாக்குறாரு. ரீனாவை பாக்குறாரு. அவங்க அப்படியே சிலை மாதிரி அந்த செவுத்தையே பார்த்துட்டு நிக்கிறாங்க. ஸ்மைல் பண்ணிக்கிட்டே உள்ள போனவரோட முகம் டக்குன்னு வாடிடுது. ரீனா ரீனான்னு சொல்லிட்டே இருக்காரு. ரீனாமா என்னமா ஆயிட்டாருன்னு பக்கத்துல போய் பார்க்கும்போது அவங்க டப்புன்னு சிரிக்கிறாங்க. பயந்துட்டல பயந்துட்டல அப்படின்னு சொல்றாங்க. என்ன நினைச்சேன், ஆக்சிடென்ட் ஆகி மென்டல் ஆகி ஞாபக மருதி ஆயிட்டு நினைச்சுக்கிட்டியா அப்படின்ட்டு சொல்றாங்க. மென்டல்னு யாருக்குன்னு தெரியும், ஆனா எங்க ஞாபக மருதி ஆயிட்டோம்னு நினைச்சு பயந்துட்டு அப்படின்னு ஒரு கலாய்க்காரு. ஏன் நீ மட்டும் தான் கலாய்ப்பியா அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அப்புறமா பிரேக்ஃபாஸ்ட் ரெடியாக இருக்கு சாப்பிட வாட்டின்னு சொன்ன உடனே நான் யாருக்கும் ரெடியாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. இல்ல நீ குளிக்கவே இல்லை அப்படின்னு சொல்றாரு. இல்ல நான் நேற்று ராத்திரி தான் குளிச்சேன் அப்படின்னு சொல்றாங்க. அவர் சொல்றாரு, அப்ப நேற்று ராத்திரி தான் நீ சாப்பிட்டேல அப்படின்னு சொல்றாரு. ஓகே நான் குளிச்சிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. மறுபடியும் ரவியை காட்டுறாங்க. அவர் சரி நான் கிளம்புறேன்னு சொன்ன உடனே ராக்கி வந்து என்ன கிளம்புறீங்க, நான் நினைச்சு நீங்க மறுபடியும் ஜாயின் பண்ண வந்திருக்கீங்கன்ட்டு அப்படின்னு சொன்ன உடனே ஜாயினா நான் வந்து என் விசாவை ரினியூ பண்ண வந்திருக்கேன் அப்படின்ட்டு சொல்றாரு. மானசா அண்டர்ல எவனாவதுக்கு வேலை பார்ப்பானா அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அப்புறமா சரி ப்ரோ ஆனாலும் அப்பப்போ வந்துட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி ராக்கி சொல்றாரு. அப்புறமா அர்ஜுனை பார்த்துட்டு போங்கன்னா கண்டிப்பா அவனை பார்க்காம போக முடியுமா அப்படின்ட்டு சொல்றாரு. அடுத்ததா விஜய் மற்றும் ரீனா ஒரே ஹாஸ்பிட்டல்ல தான் ஒர்க் பண்றாங்க. அதுவும் ஆர்கே ஹாஸ்பிட்டல் மாதிரி ஒரு பெரிய மல்டி ஃபெசிலிட்டி ஹாஸ்பிட்டல். ஸோ 2 பேருமே ஒன்னா தான் போறாங்க. போகும்போது அவர் சொல்லிடுறாரு, தண்ணி மாத்திரை எல்லாம் எடுத்துட்டல அப்படின்ட்டு. ஆமாப்பா நீங்க கவலைப்படாதீங்கன்னு சொல்றாங்க. சரி நம்ம லஞ்சுக்கு மீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு அவங்களோட கேபின்ல போயிடுறாங்க. ரீனாவோட கேபின்ல இன்னொரு டாக்டர் வராங்க, ஒரு கலீக். அந்த பொண்ணு வந்து என்ன சொல்றாங்கன்னாக்கா, கதிர்க்கு டெக்ஸ்ட் பண்ணி அப்படின்ட்டு. என்ன அப்படின்னு கேட்ட உடனே எனக்கு தெரியும் நீ எதுக்கு இப்படி ஓயாம சொல்றன்ட்டு, என்னை வந்து அவங்க கூட மாட்டி விட்டுட்டு உங்களுக்குலாம் வந்து என்டர்டெயின் பண்ணணும் அப்படித்தானே அப்படின்ட்டு ரீனா கேட்ட உடனே இல்லப்பா அது வந்து புது இடம், புது எல்லாமே புதுசு, அப்போ ஒரு பாய் ஃப்ரெண்டு புதுசாக இருந்தால் தான் நல்லா இருக்கும், இதுதான் நேச்சர் நம்ம தடுத்தோம்னா டிசாஸ்டர் ஆயிரும் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்றாங்க. இவங்க என்ன சொல்றாங்கன்னா ரீனா அதெல்லாம் ஆர்கானிக்கா நடக்கணும், இல்லைன்னா அது ஒரு டிசாஸ்டர் தான் அப்படின்ட்டு சொல்றாங்க. சரி எப்படியோ கதிர்க்கு எப்படியா டெக்ஸ்ட் பண்ணி அப்படிங்கிற மாதிரி போகும்போது சொல்லிட்டு போயிடுறாங்க. கண்டிப்பா அப்படின்ட்டு சொல்றாங்க. டெக்ஸ்ட் பண்ண போறாங்க, ஹாய் கதிர்னு டைப் பண்றாங்க, அப்புறம் அதை டெலிட் பண்ணிடுறாங்க. இப்போ நம்ம ரவி வந்து அர்ஜுன் இருக்க இடத்துக்கு போயிட்டாரு, அந்த காலேஜுக்கே போயிட்டாரு. அங்க போயிட்டு அர்ஜுனுடைய அந்த அந்த ட்ரெஸ்ஸு, அவருடைய அந்த ட்ரிம் பண்ணியிருக்கிற அந்த மிசதாடி இதெல்லாம் பார்த்துட்டு அவருக்கு உளுந்து சிரிக்கிறாரு ரவி. என்ன சொல்றாருன்னா என்னடா கோலம் பண்ணி வச்சிருக்கிற அப்படின்ட்டு கேட்குறாரு. என்ன திடீர்னு படிக்கணும் அப்படின்னு இங்கே வந்திருக்கிற அப்படின்ட்டு கேட்ட உடனே அவர் கொஞ்சம் சீரியஸாக பேசுறாரு. அர்ஜுன் என்ன சொல்றாருன்னா லைஃப்பை வந்து தொலைச்ச இடத்துல தான் தேடணும், எப்போ வந்து நான் அந்த காலேஜை ட்ராப் அவுட் பண்ணானோ அப்போ இருந்து எனக்கு வந்துட்டு ப்ராப்ளம் ஆரம்பிச்சிட்டு அப்படின்னு சொல்றாரு. சரி பண்ணாதான் நான் வந்து இங்கே வந்திருக்கிறேன், எல்லா பேப்பர்ஸ் அரியர் பேப்பர்ஸ்லாம் கிளியர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டு இருக்காரு. இப்போ மறுபடியும் வந்து ரவி அர்ஜுன் பார்த்து சிரிச்சிட்டு இருக்காரு. அந்த நேரத்தில் அந்த ப்ரொஃபஸர் வராங்க. ப்ரொஃபஸரை பார்த்த உடனே இது நம்ம விருத்திகால அப்படின்ட்டு ரவி சொல்றாரு. என்ன நீ இங்கே வந்திருக்கியா, நீங்க அரியர் கிளியர் பண்ண வந்திருக்கியா அப்படின்ட்டு கேட்குறாரு. 2 பேரும் ஒன்னா சேர்ந்து அந்த அரியர் கிளியர் பண்ண வந்திருக்கீங்க அப்படின்ட்டு சிரிச்சிக்காரு. அதுக்கு அவங்க நான் வந்து இங்கே ப்ரொஃபஸர் அப்படின்னு சொல்றாங்க. பாருடா எத்தனை வந்து அரியர் பேப்பர் வச்சிருந்தா இவ ப்ரொஃபஸரா அப்படிங்கிற மாதிரி சொல்லி சிரிக்காரு. அவங்க பயங்கரமா கோவம் வந்தது. அவங்க அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க. நிஜமா ப்ரொஃபஸர் அப்படின்னு கேட்குறாரு அர்ஜுன்ட்டா. ஆமான்னு சொன்ன உடனே சிரிக்கிறாரு அவரு. அப்புறமா நம்ம ரவி அவராவே வந்து ரீனாவை பத்தி பேச்சு எடுக்கிறாரு. ரீனா வந்து பெங்களூர்ல இருக்கிறத கேள்விப்பட்டேன், ஏதாவது கான்டாக்ட் பண்ணேன்னா இல்லை நான் பண்ணல, ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் அவங்க அம்மா பத்தி சொன்னது கோவப்பட்டா, செகண்ட் டைம் அவங்க அப்பா பத்தி சொல்லலன்னு கோவப்பட்டா, அதனால நம்ம எதுவுமே இன்னும் பண்ணக்கூடாதுன்னு நான் முடிவு பண்ணிட்டேன், அவளே வந்து ஃபர்ஸ்ட் கான்டாக்ட் பண்ணட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. ரீனா ஆர்கே ஹாஸ்பிட்டல் ஒர்க் பண்ணும்போது ரெண்ட்டுக்கு ஒரு அங்கிள் வீட்டில் இருப்பாங்க இல்லையா, ஸோ அந்த அங்கிளை வந்து ரீனா ஹாஸ்பிட்டலில் பார்க்குறாங்க. அவர் வந்து இவங்களை பார்க்க வந்திருக்காரு. அவங்க கோவத்தில் பேச மாட்டேங்காங்க.
அப்புறமா ரீனாவோட வீட்டை காட்டுறாங்க. அங்க விஜயும் இருக்காரு. அங்கிள் என்ன சொல்றாரு, நயமா நான் உன்னை பொண்ணு மாதிரி தான் பார்த்தேன். ஆனா நீ ஒரு தடவை கூட எனக்கு ஃபோன் கூட பண்ணல, கான்டாக்ட் கூட பண்ணல அப்படின்ட்டு சொல்றாரு. இவன் என்ன சொல்றாங்கன்னா, நீங்களா சொன்னீங்களா அவர் தான் எங்க அப்பான்ட்டு அப்படின்ட்டு கோவப்படுறாங்க. அங்கிள் சொல்றாரு, உனக்கு எப்போ வந்து விஜய் உன் அப்பான்னு தெரிஞ்சு அப்பதான் எனக்கும் தெரிஞ்சு அப்படின்ட்டு சொல்றாரு. அப்புறமா அவங்க கோவம் வந்து கொஞ்சம் கூல் டவுன் ஆயிருது. அப்புறமா என்ன சொல்றாருன்னா, என்னை பார்க்க நீ வரவே இல்லை அப்படின்னு சொன்ன உடனே அங்க வந்தாதான் எத்தாப்புலயே வந்து ரதி இருக்காங்களே அப்படின்ட்டு சொல்றாங்க. சரி நீ வர வேண்டாம், என்னையாவது கூப்பிட்டுருக்கலாம்ல அப்படின்ட்டு சொல்றாரு. விஜய் என்ன சொல்றாருன்னா, நீங்க தாராளமா அங்க தங்கலாம் அப்படின்னு சொல்றாரு. ஆனா ரீனாக்கு தான் விருப்பம் இல்லையா அப்படின்னு உடனே ரீனாவும் சரி தங்குங்க அப்படின்ட்டு சொல்லிடுறாங்க. உடனே கிச்சன் எங்க இருக்கு அப்படின்னு கேக்குறாரு. நம்ம விஜய்க்கு செம ஹாப்பி. அப்பாடா குக்கிங்ல வந்து கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கலாங்கிற மாதிரி அவர் பயங்கரமா ஸ்மைல் பண்றாரு. அதுக்கு முன்னாடி ரீனா வந்து அங்கிள் உங்களை நான் ஹர்ட் பண்ணிட்டேன் சாரி அந்த மாதிரிலாம் கேட்பாங்க. ஸோ அதெல்லாம் பரவாயில்ல விட மாட்டேங்கிற மாதிரி அவர் சொல்லிடுவாரு. அர்ஜுன் படிக்கிற காலேஜ்ல அந்த பொண்ணு அவரை தொடர்ந்து வந்துட்டு போய் போய் பேசிக்கிட்டே இருக்குது. இவர் கண்டுக்கவே மாட்டேங்காரு. கிளாஸ் டைம்ல கூட ரப்பர்லாம் வீசுது. திரும்பி பார்த்துட்டு அவர் பாட்டுக்கு அமைதியா இருக்காரு. பக்கத்துல இருக்க பொண்ணுகிட்ட என்ன ஹேண்ட்ஸமா இருக்கான் பத்தியா அப்படிலாம் சொல்லி பயங்கரமா புகழ்ந்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா கிளாஸோட பிரேக்ல என் பேர் மது அப்படிலாம் சொல்றாங்க. அர்ஜுன் வந்து எனக்கு அதை பத்தி இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டே இருக்கிறாரு. அதனால இவங்க வழியே போய் அவங்க தான் மதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் ஒரு சின்ன ஃப்ரெண்ட்ஷிப்லாம் வச்சுக்கலாமா அப்படிங்கிற மாதிரிலாம் போய் கேட்குறாங்க. அவரு என்ன தொல்லை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றாரு. நான் ஒன்றும் தொல்லை பண்ணல, அந்த ரப்பர் வாங்க வந்தேங்கிற மாதிரிலாம் சொல்லி சிரிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இது இப்படி போயிட்டு இருக்கு ஒரு பக்கம். ரீனாக்கு ஆக்சிடென்ட் ஆயிருந்தப்ப ராக்கி வந்து ரதியை வந்து பயங்கரம் பிடிச்சி திட்டிருப்பாரு. ரீனாக்கு மட்டும் ஏதாவது ஆகட்டும் பாருங்க நான் உங்களால என்ன பண்றேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இப்போ ராக்கி வந்து ரதியோட ரூம்ல வராரு. அப்போ ரதி மேடம் என்ன சொல்றாங்கன்னா, ராக்கி உனக்கு இப்போ என் மேல கோவம் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ராக்கி வந்து இல்ல மேடம் ரொம்ப சாரி, நான் அந்த டைம்ல வந்து ஒரு எமோஷனல் வந்து அப்படி திட்டிட்டேன். உங்களுக்கு என்ன ப்ராப்ளமோ என்னவோ எங்களுக்கு தெரியாது. எங்களுக்கு வந்து ரீனா சைடு கதை மட்டும் தான் தெரியும். உங்க சைடுல என்னாச்சுன்னு எங்களுக்கு தெரியாது. உங்களோட சூழ்நிலை என்னவோ தெரியல. நீங்க அந்த மாதிரி பண்ணதுக்கு காரணம். அதனால ஐ எம் சாரி அப்படிங்கிற மாதிரி தான் அவர் சொல்றாரு. அப்புறம் ரீனாட்ட பேசுறியான்னு கேட்ட உடனே இல்ல அப்படின்ட்டு சொல்லிடுறாரு. ஆனா ரீனா எனக்கே திரும்பி வருவான்னு நம்பிக்கை இருக்குன்னு ராக்கி சொல்லிட்டு போயிடுறாரு. ஆர்கே ஹாஸ்பிட்டல்ல ரதி கிட்ட ஒரு பேஷண்ட் ரொம்ப சீரியஸா இருக்காருன்னு சொல்றாங்க. அவங்க போய் பார்க்கறதுக்குள்ள அந்த பேஷண்ட் அங்க இறந்துடுறாரு. யார் என்னன்னு விசாரிச்சா அவுட் பேஷண்ட் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அவுட் பேஷண்ட்க்கு திடீர்னு வந்து இங்க எப்படி இவர் திடீர்னு இறந்துட்டாரு அப்படின்னு ஆச்சரியமா இருக்கு. யார் கூட்டிட்டு வந்தா அப்படின்னாக்கா தெரிஞ்சவங்க தான் கொண்டு வந்து சேர்த்தாங்க. ஏதோ மயக்கம் போட்டு விழுந்துட்டாருன்னு இப்போ அவங்க பையனுக்கு நாங்க ஃபோன் பண்ணிருக்கோம் அப்படின்ட்டு சொல்றாங்க. உடனே அங்க சிஇஓட மீட்டிங் நடக்குது. மானசா வந்து பயங்கரமா மீட்டிங்ல கோவப்படுறாங்க. என்ன இப்படி வந்து வெளிய இருந்து வந்த பேஷண்ட் இப்படி இறந்துட்டாருன்னு சொல்றீங்க? அது நம்மளோட ஹாஸ்பிட்டலுக்கு எவ்வளவு பெரிய ப்ராப்ளமா கிரியேட் பண்ணும். இப்போ ஃபேமிலி எப்படி நம்ம கன்வின்ஸ் பண்ணுவோம் அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்க என்ன சொல்றாங்கன்னா, கடந்த ஒரு வருஷத்துல கிட்டத்தட்ட ஒரு 4, 5 கேஸ் இந்த மாதிரி ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து மெடிக்கல் இஷ்யூவால ஆகுதா இல்லைன்னா வந்துட்டு ஏதாவது கேர்லெஸ்னஸால ஆகுதா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ரதியை பாயிண்ட் பண்ணி சொல்ற மாதிரி இருக்கிறனால ரதி என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து ஒரு கோ இன்சிடென்டா இருக்கலாம். என் சைட்ல தான் நான் எந்த கேர்லெஸ் மிஸ்டேக்கும் பண்ணல அப்படின்ட்டு சொல்றாங்க. மானச என்ன சொல்றாங்கன்னா, உங்களுக்கு வேற நீங்க பிரேக் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. இன்டெரக்டா என்ன சொல்றாங்கன்னா, நீங்க வந்து இப்போ மென்டலி கொஞ்சம் டிஸ்டர்ப்டா இருக்கிறதுனால நீங்க வந்து லீவ் எடுத்துக்கோங்க. உங்களோட கேர்லெஸ் மிஸ்டேக்னால தான் இந்த மாதிரி பேஷண்ட்ஸ் இறக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி இன்டெரக்டா அவங்க சொல்றாங்க. ரதி என்ன சொல்றாங்கன்னா, அந்த பேஷண்டோடைய ஃபேமிலி யாருன்னு சொல்லுங்க, நான் அவங்கள்ட்ட பேசுறேன் அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு அடுத்ததா நடிகை உமா இருக்காங்க இல்லையா? ஸோ அவங்கள காட்டுறாங்க. அவங்க 2 பை நிறைய காய்கறி மாதிரி ஏதோ வச்சுக்கிட்டு உள்ள வந்துகிட்டு இருக்காங்க ஹாஸ்பிட்டலுக்குள்ள. வந்த உடனே அப்பாடா என்ன வெயில் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் அங்க ஒரு ஆள் நின்னுட்டு இருக்காரு. அவரோட அம்மா வந்து அங்க உட்காந்துருக்காங்க. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, தம்பி இந்த பேக் கொஞ்சம் பிடிப்பா அப்படின்னோடனே அவர் 2 பேக்கையும் வாங்கிக்கிட்டாரு. அப்புறம் பக்கத்துல இருக்கிற அந்த பெஞ்சில உட்காடுறாங்க. இது உங்க அம்மாவா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம்மா டாக்டரை பார்க்க வந்தேன்னு அந்த அம்மா சொல்றாங்க. கொண்டாங்க உங்க ரிப்போர்ட் அப்படின்ட்டு வாங்குறாங்க. வாங்கிட்டு என்ன மூட்டு வலி இருக்கான்னு கேட்காங்க. ஆமாம்மா அப்படின்னு சொல்றாங்க. எப்படி தெரியணும்னா எனக்கும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் கறி சோறுலாம் சாப்பிடுவீங்க போல என்னன்னா கறி இல்லாம சாப்பிட முடியுமா அப்படிங்கிற மாதிரி இந்த அம்மா சொல்றாங்க. ஆனா சாப்பிடணும், அதை அவாய்ட் பண்ணணும். அப்பதான் வந்து இந்த யூரிக் ஆசிட்லாம் குறையும். இப்பதான் முட்டு வலி குறையும் அப்படின்ட்டு சொல்றாங்க. அப்புறமா சரி கொடுங்க நான் பிரிஸ்கிரிப்ஷன் எழுதி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு உமா வந்து பிரிஸ்கிரிப்ஷன் எழுத ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த பையன் என்ன சொல்றாருன்னா, என்ன நீங்க பாட்டுக்கு வாங்கி பிரிஸ்கிரிப்ஷன் எழுதுறீங்க, டாக்டர் பக்கம் தான் நாங்கள் வந்திருக்கோம், நீங்க எதுக்கு எழுதுறீங்க அப்படின்னு கேட்ட உடனே அங்க இருந்த நர்ஸ் வந்து குட் மார்னிங் டாக்டர் அப்படின்னு சொல்றாங்க அவங்கள பார்த்து. உடனே இவங்க டாக்டர் அப்படின்னு கேட்குறாங்க அந்த பையனும் அந்த அம்மாவும். ஆமா இவங்க தான் வந்து டாக்டர் சரண்யா அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹாஸ்பிட்டலோட சீஃப் டாக்டர் அப்படின்ட்டு சொல்றாங்க. ஐயோ சாரி மேடம் நீங்க வந்து டாக்டர்னு தெரியாம நாங்க சொல்லிட்டு அப்படின்னு சொல்றாங்க. இல்ல இல்ல பரவாயில்ல, இது நான் சொன்ன பிரிஸ்கிரிப்ஷன் கொடுத்த மாதிரி மருந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. உமா டேரக்டா ரதியை வந்து மீட் பண்றாங்க. என்ன ரதி ஏதாவது ப்ராப்ளமான்னு கேட்குறாங்க. ஒரு பேஷண்ட் கொலாப்ஸ் ஆயிட்டாங்க அப்படின்ட்டு சொல்றாங்க. ஓ அதானே பார்த்தீங்கன்னா மானசா வந்து நான் இன்னைக்கு தான் லீவ் எடுத்துட்டு ஃபேமிலி கூட இருக்கலாம்னு பார்த்தேன், ஆனா ஃபோனுக்கு மேல ஃபோனு போட்டுக்கிட்டு இருந்தா அப்படின்ட்டு சொல்றாங்க. இந்த வருஷம் இதோட இது 4வது கேஸ் இல்ல 5வது கேஸ் நினைக்கிறேன் அப்படின்ட்டு சரண்யா சொல்றாங்க. ரதி சொல்றாங்க என்னால தான் இது ஆகுதுன்னு உங்களுக்கு தோணுதா அப்படின்னு மாதிரி கேட்குறாங்க. சரி சரி அந்த மாதிரிலாம் சொல்லலை அப்படின்ட்டு அவங்க சொல்றாங்க. ஸோ ரதியோட இடத்துல இப்போ டாக்டர் சரண்யா தான் இருக்கிறாங்க அப்படின்னு நமக்கு தெரியுது. அடுத்ததா இன்னொரு பேஷண்ட்டை கூட்டிட்டு வராங்க. ஒரு ஆள் வயிற்றுல அடிபட்ட மாதிரி இருக்காரு. அவர் கூட இன்னொரு ஆள் வராரு. வந்து அவசர அவசரமா வந்து பெட்ல வந்து அட்மிட் பண்றாங்க. அவங்கள செக் பண்ண வந்த இந்த ஜூனியர் டாக்டர்கிட்ட
கூட்டிட்டு வந்த ஆள் என்ன சொல்றாங்கன்னா சீக்கிரம் ட்ரீட்மெண்ட் பண்ணுங்க, சீக்கிரம் ட்ரீட்மெண்ட் பண்ணுங்க. என்ன ஆயிட்டுன்னா வயிறுல கொஞ்சம் வலி அடிபட்டுட்டு இது கல்லு குத்திட்டு ஏதோ சொல்றாரு. ஆனா அந்த டாக்டர் வந்து அந்த சட்டையை விலக்கி பார்த்தா அங்க வந்து புல்லட் பட்டுற மாதிரி இருக்கு. ஜூனியர் டாக்டர் சொல்றாங்க இல்ல இல்ல போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கணும் அப்படின்ட்டு. உடனே அவரு ரிவால்வர் எடுத்து காட்டிட்டு ஒழுங்கு மரியாதை ட்ரீட்மெண்ட் பண்ணி இன்ஃபார்ம் பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு சொல்றாரு. இதோட நமக்கு எபிசோட் நம்பர் 2 முடியுதுங்க. அடுத்ததா இதோட கண்டினியூஷன் நம்மளுக்கு காட்டுறாங்க. அந்த அந்த கன் வச்சு காட்டின அந்த ஆள் வந்து அங்க இருந்து எல்லா பேஷண்ட், நர்ஸ், ஸ்டாஃப் எல்லாத்தையுமே ஒன்னாவே வந்து ஹோஸ்டேஜ் பண்ணிக்கிறாரு. என்ன சொல்றாங்கன்னா யாரும் உள்ள போகக்கூடாது, வெளியும் போகக்கூடாது அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காரு. போலீஸ்க்கு யாருமே இன்ஃபார்ம் பண்ணக்கூடாது அப்படின்னா ஜூனியர் டாக்டர் நீ ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னு சீனியர் டாக்டர்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாங்க. இப்போ சீனியர் டாக்டர் ஒருத்தவங்க வராங்க. அவங்கள நம்மளுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணிடுறாங்க. அவங்க வந்து என்ன என்ன நடக்குது அப்படின்னு கேட்குறாங்க. அந்த ஆளு பேர் என்னன்னு கேட்குறாங்க. ஆராதனா அப்படின்னு சொல்றாங்க. உன் பேர் என்ன பொறுக்கி அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அவனுக்கு பயங்கரமா கோவம் வந்துடுது. அந்த ஆளு அந்த கன்னை உடனே டாக்டர் ஆராதனாவோட நெத்தியில போய் வைக்கிறான். இவங்க என்ன பண்றாங்கன்னா அதை பட்டுன்னு தட்டி இவங்க கையில வாங்கிக்கிறாங்க. அவனுக்கு ஒரே ஷாக். அப்புறம் என்ன சொல்றாங்கன்னா ஓ நிறைய சினிமா பார்ப்பீங்களோ அதனால தான் வந்து கன்னை வந்து எடுத்துக்கிட்டீங்க. ஏன்னா வந்து ஷூட் பண்ண முடியாது, ஏன்னா அது வந்து லோட் பண்ணல, படத்துல வந்து எப்படி லோட் பண்ணலாம் காட்ட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்றாரு. உடனே அவங்க பட்டு பட்டுன்னு அந்த புல்லட் அதை கீழே எடுக்கிறாங்க. அப்புறம் பின்னால இருந்து இழுத்து விடுறாங்க. அப்புறம் லோட் ஆயிருது. அவர் ரொம்ப ஷாக் ஆயிடுறாரு. ஸோ ஒரு வழியா அந்த ஆளை வந்து பிடிச்சி போலீஸ்ல ஒப்படைச்சிடுறாங்க. ஆராதனை என்ன சொல்றாங்கன்னா போலீஸ் வந்துட்டாங்கன்னா ஆமா அப்படின்ட்டு ஜூனியர் டாக்டர் சொல்றாங்க. எப்படி டாக்டர் நீங்க இந்த மாதிரிலாம் கண்ணெல்லாம் பிடிச்சிங்க அந்த மாதிரிலாம் வந்து கேட்குறாங்க. ரொம்ப பயங்கரமா வந்து இம்ப்ரெஸ் ஆகி அதெல்லாம் படத்தை பார்த்து தான் அப்படிங்கிற மாதிரி அவங்க சும்மா சொல்றாங்க. ஆனா ஃபிளாஷ்பேக் ஒன்று நினச்சி பார்க்குறாங்க. அங்க வந்து அவங்களுடைய அப்பா வந்து அந்த கன்னை வச்சு தொடச்சிட்டு இருக்கிற மாதிரியும் அவர் பக்கத்துல நிறைய கன் இருக்கிற மாதிரியும் காட்டுறாங்க. இவங்க ரொம்ப சின்ன பொண்ணா இருக்கிறாங்க. அப்பா அந்த கன்னை கையில் எடுக்கவான்னு கேட்குறாங்க. உடனே அவர் வந்து அவங்கள கூப்பிட்டு அந்த கன்னை எப்படி பிடிக்கிறது அப்படின்னு சொல்லி தராரு. அடுத்ததா அந்த பயந்து போய் நின்னாங்களே ஜூனியர் டாக்டர், அவங்க வந்து பயங்கர எக்ஸைட்மெண்ட்டா ராக்கிட்ட சொல்ல வராங்க. ராக்கி கேன்டீன்ல இருக்காரு. வந்து ராக்கி உனக்கு தெரியுமா என்ன நடந்துச்சுன்ட்டு அவர் சொல்றாரு. தெரியுமே ஆராதனா வந்து எப்படி அந்த கன்னை வந்து வாங்கினாங்க, அதுக்கப்புறம் நீ எப்படி அழுது நின்று எல்லாம் கேள்விப்பட்டேன் அப்படின்ட்டு சொல்லி கிண்டல் பண்றாரு. அவங்க என்ன சொல்றாங்கன்னா அந்த ஹாஸ்பிட்டல் வரக்கு மாட்டேன், சிந்துன்னு எனக்கு ஃபோன் பண்ணி பேசுவா, இப்போ இங்கே வந்ததுக்கப்புறம் பேசவே மாட்டேங்க அப்படின்ட்டு சொல்றாங்க. ஸோ இவங்களுக்கு யாருக்குமே ஒருத்தர் தெரிஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இவங்க பேர் சிந்து அப்படின்னு தெரியுது நமக்கு. ஸோ ரொம்ப நேரமா உட்காந்து அவங்க சிட் சேட் பண்ணிட்டு இருக்காங்க கேன்டீன்ல. கொஞ்சம் ஃபன்னியா போயிட்டு இருக்கு. அடுத்ததா ஆர்கே ஹாஸ்பிட்டல்ல ஒரு இன்சிடென்ட்டும் ரீனா அங்கே இருக்கிற இடத்துல ஒரு இன்சிடென்ட் நடக்குது. ஆர்கே ஹாஸ்பிட்டல் என்ன நடக்குனாக்கா 2 புது டாக்டரை மானசா இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. ரகு மற்றும் அமலா அப்படின்ட்டு கார்டியாலஜிஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா வர பேஷண்ட்லாம் வந்து இந்த ஹார்ட் அட்டாக்ல தான் வந்து திடீர்னு இறக்குற மாதிரி இருக்கு. ஸோ நான் 2 அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. சீஃப் டாக்டர் சரண் என்ன சொல்றாங்கன்னா ஏற்கனவே வந்து நம்மளுக்கு நம்ம ஹாஸ்பிட்டல் ப்ராஃபிட்ல போகலன்னு சொல்றீங்க, அப்போ எதுக்கு இன்னும் 2 நியூ டாக்டர் அப்படின்னு கேட்குறாங்க. இவங்க என்ன சொல்றாங்கன்னா இல்ல இல்ல அதெல்லாம் நம்ம வந்துட்டு மேனேஜ் பண்ணிக்கலாம், என்கிட்ட பிளான் இருக்கு, இன்னும் வரப்போற எல்லா பேஷண்ட்டையும் கண்டிப்பா டெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லிருங்க. ஸோ இது மூலமா நம்மளுக்கு கொஞ்சம் அர்னிங் வரும் அந்த மாதிரிலாம் சொல்றாங்க. ராக்கி என்ன சொல்றாருன்னா இந்த மாதிரிலாம் இதுக்கு முன்னாடி பண்ணதில்லைன்னு சொல்றாரு. அவங்களுக்கு கோவம் வருது. அருண் அவங்க 2 பேரையும் கூட்டிட்டு போயிட்டு அந்த ஹாஸ்பிட்டலோட எந்தெந்த இம்பார்ட்டன்ட் ரூம் எல்லாம் எங்கெங்க இருக்கு அப்படிங்கிறத காட்டிட்டு வராங்க. அவங்க தள்ளி பார்க்கும்போது ஆம்புலன்ஸ் டிரைவர்னு ஸ்மோக் பண்ணிட்டு இருக்காரு. ரகு வந்து நேரா போய் பலான்னு ஒரு அறை கொடுக்காரு. என்ன சொல்றாருன்னா ஹாஸ்பிட்டலுக்குள்ள ஸ்மோக் பண்ணக்கூடாதுன்னு தெரியாதா, எத்தனை வருஷமா ஆம்புலன்ஸ் டிரைவரா இருக்கு அப்படிங்கிற மாதிரி கோவப்படுறாரு. இதை பார்த்ததும் அருணா அமலும் ரொம்ப ஷாக் ஆயிடுறாங்க. அப்புறம் அருணா பார்த்து என்ன சொல்றாருன்னா நான் என்ன இங்க வந்து டூரா பண்ணதுக்கு வந்திருக்கேன், கைடு மாதிரி வந்து இங்க கேன்டீன் இருக்கு அங்க அது இருக்குன்னு எனக்கு சொல்லி ஒரு ரூமா காட்டிட்டு இருக்கீங்க, ஏன் ரூம் எங்க இருக்குன்னு சொல்லுங்க, எனக்கு இதெல்லாம் டைம் வேஸ்ட் பண்ண பிடிக்காது, அந்த மாதிரி பயங்கர கோவமா பேசிட்டு கிளம்பிடுறாரு. அடுத்தது நமக்கு ரீனா இருக்கிற இடத்துல என்ன நடக்குது அப்படிங்கிறத பாக்குறோம். அங்கிள் வந்து குக் பண்ணி கொடுக்குறாரு. என்ன இவ்வளவு லேட் ஆகிட்டீங்க, வயிறு பசி தாங்க முடியலன்னு விஜய் சொல்லிட்டு இருக்காரு. ஆமா ஆமா கொஞ்சம் சாரி கொஞ்சம் லேட் பண்ணிட்டு அப்படிமா சொல்றாரு. சாப்பிட்டு பார்த்தோன்னா உப்பு கொஞ்சம் குறையா இருக்கு அப்படின்ட்டு சொல்றாரு விஜய். ரீனா சொல்றாங்க அங்கிள் அவருக்கு ஏற்ற மாதிரி பண்ணியிருக்காரு, உப்பு குறையாதான் போடுவாரு அப்படின்ட்டு சொன்ன உடனே அங்கிள் கேட்காரு ரீனாட்ட அடுத்து என்ன அப்படின்னு கேட்கறாரு. கல்யாணம் தான் அப்படின்னு 2 பேரும் ஷாக் ஆகிறாங்க. என்னடா பொண்ணு இவ்வளவு ஓப்பனா பேசுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறமா சொல்றாங்க அது எனக்கு இல்ல அப்பாக்கு அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு வயசு என்னன்னு தெரியுமில்ல உனக்கு அப்படின்னு சொல்றாங்க. இல்லப்பா நீங்க கல்யாணம் பண்ணாமலே இருந்துட்டீங்க, கண்டிப்பா உங்களுக்கு கல்யாணம் பண்ணணும், உங்களுக்கு கல்யாணம் ஆனாதான் எனக்கு வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா இருக்கும் அந்த மாதிரிலாம் சொல்லிடுறாங்க. இந்த வயசுல யாராவது கல்யாணம் பண்ணுவாங்களான்னு கேட்கறாரு. இதுதான்ப்பா ட்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க. அடுத்தது அதை தொடர்ந்து நமக்கு ரீனாவோட இன்னொரு சீன் ஒன்று காட்டுறாங்க. என்னன்னாக்கா அந்த கார்த்திக் அப்படின்னு ஒருத்தர் பேர் சொன்னாங்க இல்லையா, ஸோ அவர் வந்து ரீனாவை பார்க்க அவங்களோட கேபினுக்கு வர்றாரு. வந்துட்டு என்ன சொல்றேன்னா உங்களுக்கு தெரியுமா இங்க ஒரு பெரிய வைரல் டிசீஸ் பரவிட்டு இருக்கு அப்படின்னோன்னா என்ன அப்படின்னா 2 டாக்டருங்க இடையில ஏதோ போயிட்டு இருக்கான் அப்படின்ட்டு சொல்றாரு. ரீனாக்கு புரிஞ்சிருது இவர் வந்து தன்னையும் அவரையும் பத்தி தான் பேசிட்டு இருக்காரு அப்படின்ட்டு. ஸோ அவரு இன்டெரக்டாவே சொல்லிட்டே இருக்காரு அந்த பையனுக்கு அந்த பொண்ணுக்கு அப்படின்னு சொல்லிட்டே இருக்காரு. இவங்களும் இல்ல இல்ல அந்த பொண்ணுக்கு ஒன்று இப்படி இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படிலாம் சொல்லிட்டே இருக்கிறாங்க. இது இப்படி போயிட்டே இருக்கிற ரொம்ப நேரமா. அதுக்கப்புறமா ரீனா என்ன சொல்றாங்கன்னா கடைசியா ரீனா என்ன சொல்றாங்கன்னா பொறுமையா இருந்தா நடக்க வேண்டிய விஷயத்துல எல்லாமே கரெக்டா நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அவரு உடனே புரிஞ்ச மாதிரி ஓகேன்னு சொல்றாரு. அடுத்ததா ஒரு ஸ்டாஃப் வந்து டாக்டர் ரஞ்சித் அந்த சஞ்சனாகிற பேஷண்டோட ரிப்போர்ட்டை கேட்டாரு அப்படின்ட்டு ரீனாட்ட சொல்றாங்க. ரீனா என்ன சொல்றாங்கன்னா நான் தான் அந்த பிரெக்னென்ட் பேஷண்டோடைய
கேஸை ஹேண்டில் பண்ணுறேன், எதுக்கு திடீர்னு டாக்டர் ரஞ்சித்ல இருந்து ஃபைலை கேட்குறாரு அப்படின்ட்டு சொன்ன உடனே இவங்க அந்த ஃபைலை கொண்டு டேரெக்டாக போயிடுறாங்க. போய் டாக்டர் ரஞ்சித்தை கேட்குறாங்க, ஏன் நீங்கள் இதை கேட்குறீங்கன்னு. இல்லை, நான் கொஞ்சம் இதை ஃபைலில் கொஞ்சம் பார்த்து நான் கொஞ்சம் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கலாம்னு பார்க்குறேன்னு. ஏன்னா எதுக்கு நான் தான் ஹேண்டில் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை ஏதாவது காம்ப்ளிகேஷன் ஆகிட்டுன்னு அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதனால் நான் வந்து கரெக்டாக பார்த்துக்கிடுவேன் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. டாக்டர் என்ன மீனிங்கில் சொல்கிறாங்கன்னா, இவங்க வந்து கொஞ்சம் மென்டலி கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸை ஹேண்டில் பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி அவருக்கு ஃபீல் ஆகுது. ப்ரெக்னென்ட் லேடியோட ஒரு கேஸை ஹேண்டில் பண்ணி எதுவும் ப்ராப்ளம் ஆகிடக்கூடாது அப்படின்ட்டு, அதாவது பேஷண்ட்டுக்கு எதுவும் ப்ராப்ளம் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க தான் சொல்கிறாங்க. ஆனால் இது ரீனாவுக்கு புரிஞ்சதுனால, அதுதான் நான் நல்லா இருக்கேன், நான் நல்லா கவனிச்சிக்குவேன், ரஞ்சனா வந்து என்னோட பொறுப்பு அந்த மாதிரிலாம் சொல்லிடுறாங்க. அடுத்ததா ரீனாவோட தாத்தாவும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறாரு. ரீனா அண்ட் விஜய் ஒர்க் பண்ணுற அந்த ஹாஸ்பிட்டலுக்கு. அவரை கண்டதும் விஜய்க்கு ஒரே டென்ஷன் ஆயிடுது. இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அந்த மாதிரிலாம் கேட்குறாரு. ரொம்ப கோவப்படுறாரு. விஜய் சொல்றாரு, எங்களை நல்லா ஏமாத்திட்டு இப்போ என்ன பண்ண வந்தீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. உன்னை பார்க்கத்தான்ப்பா வந்தேன் அப்படின்ட்டு சொல்றாரு. நான் பண்ணதெல்லாம் தப்பு தானா, நீ பண்றதும் தப்பு தான். ரதியோட ஹெல்த் வந்து இப்போ ரொம்ப மோசமாக போய்கிட்டு இருக்கு. ஒருத்தர் ரீனா கூட பேசினா எல்லாம் சரியாயிரும், ஆனால் நீ தான் பார்க்க விட மாட்டேங்க அப்படின்ட்டு சொல்றாரு. அதெல்லாம் பார்க்க விட முடியாது அப்படின்ட்டு விஜய் சொல்றாரு. ரொம்ப கோவப்படுறாரு. எனக்கு என் பொண்ணு முக்கியம் அப்படிங்கிற மாதிரி விஜயும், அப்போ எனக்கும் என் பொண்ணு முக்கியம் அப்படிங்கிற மாதிரி தாத்தாவும் பேசிக்கிட்டு இருக்காங்க. தாத்தா வந்து அம்மாவும் பொண்ணும் பார்க்க விடாம தடுக்கிற மாதிரி சொன்ன உடனே, நான் அப்படிதான் பண்ணுவேன், நீங்க போங்க இருந்து, இல்லைன்னா போலீஸை கூப்பிட்ற அப்படின்னு சொல்லிடுறாரு. உடனே அவர் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. அடுத்ததான் நமக்கு ரதியோட வீட்டை காட்டுறாங்க. அவங்க வந்து எப்பவுமே ஒரு டிப்ரெஷன்ல இருக்கிற மாதிரியே தான் இருக்கிறாங்க. பழைய ரதி மாதிரி சுத்தமாவே இல்லைங்க. அவங்க ஹஸ்பண்ட் தேவ் என்ன சொல்றாருன்னா, ரதி எனக்கு கொஞ்சம் பேசணும், நீ வந்து இன்னும் எவ்வளவு நாள் தான் அப்படி இருக்க போற, எல்லாருமே வந்து மூவ் ஆன் ஆகி போயிட்டாங்க, 1 வருஷம் ஆயிட்டு, இப்போ நம்ம வந்து நம்மளோட கிட்ஸை பார்க்கணும், நீ வந்து அவங்கள கொஞ்சம் கூட வந்து கேர் பண்ண மாட்டேங்கிற, உனக்கு அவங்கள பத்தி கவலையே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ப்ளீஸ் கொஞ்சம் கவனமா இரு அப்படிங்கிற மாதிரி பொறுமையை தான் சொல்றாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, சித்து வந்து சுத்தமா படிக்க மாட்டேங்கிறான், திவ்யா வேற அவரோட ஆட்டிடியூட் பயங்கரமா சேஞ்ச் ஆகிட்டு போகுது, பிள்ளைங்க தப்பான வழியில போயிடக்கூடாதுன்னு எனக்கு பயமா இருக்கு அப்படின்ட்டு சொல்றாங்க. இதெல்லாம் அமைதியாக கேட்டுட்டு இருக்காங்க. அவங்க வந்து சரி சரிங்கிற மாதிரி தான் சொல்றாங்க. சரி பாத்துக்கிறங்க மாதிரி சொல்லிடுறாங்க. இப்போ ரீனா வந்து அந்த பிரெக்னெண்டா இருந்த பேஷண்ட்டை பார்க்க வராங்க. சஞ்சனாவை எப்படி இருக்கீங்க எல்லாம் கேட்கறாங்க. வினோதும் கூடயே இருக்கிறாரு. கொஞ்சம் ஒரு மாதிரி தலை சுத்துற மாதிரி இருக்கு ரீனாக்கு. வினோத் வந்து என்ன ஆயிட்டுனாலும் இல்ல இல்ல ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்ததா அடுத்த நாள் ரீனாவும் வினோதும் நடந்து வந்துட்டு இருக்கும்போது ரீனா அவங்க தாத்தாவை பார்க்காங்க. உடனே அவங்க ஒரு மாதிரி ஷாக்கா இருக்கு. அவர் பேச வர்றாரு, நான் இவங்க கண்டுக்காத மாதிரி போயிடுறாங்க. வினோத் வந்து இவங்களுக்கு ஒரு மாதிரி தலை சுத்தமா இருந்ததுனால என்ன சொல்றாருன்னா, வேணுமா இந்த கேஃபிடேரியாக்கு போவோம் அப்படிங்கிற மாதிரி அங்கே கூட்டிட்டு போறாரு. கூட்டிட்டு போய் அவங்கள ஒரு நிமிஷம் இரு, நான் ஜூஸ் வாங்கிட்டு வரேன்ட்டு போறாரு. திரும்பி வந்து பார்த்தா அவங்க மயக்கம் போட்டு விழுந்து கிடக்குறாங்க. அங்கே சுற்றி ஒரே கிரௌடா இருக்கு. உடனே ஸ்ட்ரக்சரை வரவழைச்சு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிடுறாங்க. அந்த ரஞ்சித் அப்படிங்கிற அவங்க சீஃப் டாக்டர் வந்து செக் பண்ணிட்டு என்ன சொல்றாருன்னா, எம்ஆர்ஐ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாரு. டாக்டர் விஜய் வந்து நிற்கிறாரு. ரொம்ப டென்ஸ்டாக இருக்காரு. டாக்டர் காலையில நல்லா தான் இருந்தா அப்படிலாம் சொல்றாரு. சரி பரவாயில்ல, நீங்க கவலைப்படாதீங்க, நம்ம அந்த டெஸ்ட் ரிப்போர்ட் வரட்டும் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ரிப்போர்ட் வருது. என்ன சொல்றாருன்னா, ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறம் பிசிக்கலி ரீனா வந்து ரிகவர் ஆயிட்டானா, மென்டலி இன்னும் இல்லை, பெரிய ஸ்ட்ரெஸ்ஸோ இல்லை ப்ரெஷரையும் அவளால் தாங்க முடியல அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. அது மாதிரி என்ன சொல்றாருன்னா, கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கிட்டோம், கொஞ்சம் அவங்கள வந்து கொஞ்சம் பிரேக் எடுக்க சொல்லுங்க அப்படின்ட்டு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம இந்த ப்ராக்டிஸை வந்து இந்த டாக்டர் ப்ராக்டிஸை கண்டினியூ பண்ண முடியுமா என்னன்னு வேணா ஒரு தடவை கேட்டுக்கோங்க அப்படின்ட்டு சொல்றாரு. அவர் வந்து டாக்டர் விஜய் வந்து ஓகே நான் கண்டிப்பா கேட்கறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ரொம்ப வருத்தத்தோட நிற்கிறாரு. இப்போ விஜய் வந்து வெளியே வராரு. அந்த தாத்தாவை பார்த்துடுறாரு. ரதியோட அப்பா பயங்கர கோவம் வந்துருது. அவர் புரிஞ்சு போயிருது, ரீனா வந்து இவரை பார்த்துருக்கு, அதனால தான் வந்துட்டு மயக்கம் போட்டு வந்துட்டான்ட்டு. அதனால ரொம்ப கோவப்படுறாரு. என்ன சொல்றாருன்னா, எதுக்கு வந்து எங்களை டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க, உங்களால தான் என் பொண்ணு வந்து இப்போ மயக்கம் போட்டு விழுந்துட்டா, பேசாம தயவுசெய்து வந்து பேருங்க, டார்ச்சர் பண்ணாதுங்க அப்படிங்கிற மாதிரி கோவமா சொல்லி அவரை சொல்லிடுறாரு. காலேஜ்ல மறுபடியும் மது வந்து அர்ஜுன்கிட்ட பேச ட்ரை பண்றாங்க. கூட வினோதும் இருக்கிறாரு. என்ன சொல்றாங்கன்னா, நம்ம காலேஜுக்கு ஒரு கிரிக்கெட்டரோட பையன் வந்திருக்கானா, எல்லாரும் சொல்றாங்க ரொம்ப ஹேண்ட்ஸம்னு, ஆனா நான் சொல்லிட்டேன் நம்ம அர்ஜுன் தான் ரொம்ப ஹேண்ட்ஸம் அப்படின்லாம் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அவன் என் நம்பரை கேட்டான், நான் தான் சொல்லிட்டேன் எல்லாத்துக்கும் தர முடியாது அப்படின்ட்டு. இப்போ எதுக்கு இதெல்லாம் சொல்லுற அப்படின்ட்டு கேட்ட உடனே, உன்னோட நம்பர் தான் அப்படின்னு சொல்லி கேட்காங்க. நம்பர்லாம் தர முடியாதுன்னு அர்ஜுன் சொல்றாரு. ஆனாலும் வம்படியா வந்து நம்பரை வாங்கிக்கிறாங்க. அட்லீஸ்ட் சும்மா ஒரு ஃப்ரெண்டு மாதிரியாவது இருப்போமே அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நம்பர் வாங்கிக்குவானா, எனக்கு மெசேஜும் பண்ணக்கூடாது, காலும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. மெசேஜ் கால் பண்ணாமல் இருக்க தான் நம்பர் வாங்குவாங்களா அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க. அவங்க வந்து பயங்கரமா ஸ்மைல் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. எப்பவும் இவங்ககிட்ட எப்பவும் அர்ஜுன்ட்ட விளையாட்டாக பேசிட்டு இருக்காங்க. ஆனால் இவர் பயங்கர சீரியஸாக மூஞ்சி வச்சிருக்காரு. இவர் கண்டிப்பா இவர் வந்து சுத்தமாகவே முகம் கொடுத்து பேச மாட்டேங்காரு. ஸோ இது எங்க போய் முடியும் அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அடுத்ததா டிரைவர் அண்ணா அர்ஜுனுக்கு சாப்பாடு கொண்டு வராங்க காலேஜ்க்கு. வந்து கொஞ்சம் ஹாப்பியா இருக்கிறாங்க. என்னன்னா நீங்க சாப்பிட்டீங்களா எல்லாம் கேட்கறாரு. என்ன நான் ஸ்மைல் பண்றீங்கன்னா, தம்பி உங்களை இப்படி பார்க்க ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்ட்டு சொல்றாரு. இப்பதான் ஹாப்பியா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம இந்த மானசா வந்து நம்ம ஹாஸ்பிட்டல்ல எல்லா விஷயத்துக்கும் பேஷண்ட்டை டெஸ்ட் எடுக்க சொல்றா, முன்ன மாதிரி இல்லை ஆர்கே ஹாஸ்பிட்டல் அப்படின்ட்டு சொல்றாரு. ஏதாவது வழி இருக்கா, நீங்க மறுபடியும் ஏதாவது சிஇஓ போஸ்ட்டை வாங்குறதுக்கு அப்படின்ட்டு கேட்கறாரு. இல்ல நம்ம வந்து லீகலா எழுதி கொடுத்துட்டோம், நம்ம ஒன்றும் பண்ண முடியாதுன்னு அர்ஜுன் சொல்றாரு. அடுத்தது ரதியோட வீட்டை காட்டுறாங்க. திவி வந்து கொஞ்சம் பெரிய பொண்ணா தெரியுறா. பயங்கரமா லிப்ஸ்டிக் மேக்கப்லாம் போட்டுக்கிட்டு ஒரு மாடர்ன் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு இங்கே கிளம்புறா. ரதி வந்து எங்க போறாருன்னு கேட்ட உடனே மூவிக்கு அப்படின்ட்டு சொல்றான். என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னா, நான் அப்பாட்ட சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்றான்.
இது என்ன ட்ரெஸ்ஸு, இது என்ன இவ்வளோ மேக்கப் அப்படின்லாம் கேட்குறாங்க. அது எனக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. அப்புறமா நீ எப்போ வருவ அப்படின்னு கேட்ட உடனே, அதெல்லாம் வந்துரு அப்படின்னு சொன்ன உடனே, உன்னோட ஃப்ரெண்டு நம்பர் கொடு அப்படின்ட்டு ரதி கேட்குறாங்க. ஏன் என்னோட நம்பர் தான் இருக்குல்ல, எனக்கே கால் பண்ணு அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு மாதிரி கோவமா பேசிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. இப்போ ஹாஸ்பிட்டலில் காட்டுறாங்க. ரீனாக்கு மயக்கம் தெளியுது. இப்போ எப்படியோ ஃபீல் பண்ணுறேன்னு கேட்காரு விஜய். ஓகேப்பா அப்படின்ட்டு சொல்கிறாங்க. கதிரும் பக்கத்தில் நின்று, என்ன நீ இங்கே இருக்க அப்படின்னு கேட்ட உடனே, இல்லை உனக்கு உடம்பு சரியில்லை அதான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு கதிர் சொல்கிறாரு. இல்லை நீ இயரில் பேஷண்ட்லாம் நிறைய இருக்கிறாங்க போ அப்படின்னு சொல்லிடுறாங்க. அவர் ஓகேன்ட்டு போயிடுறாரு. அப்புறம் விஜய் கேட்குறாரு, என்ன ஸ்ட்ரெஸ்ஸு, ஏன் நீ ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருக்க? நான் ஸ்ட்ரெஸ்டாக இல்லை, என்னன்னா டாக்டர் சொன்னாங்க அப்படின்ட்டு டாக்டர் ரஞ்சித் சொன்னார் அப்படின்லாம் சொல்கிறாரு. இல்லை மார்னிங் சாப்பிடாதனால அப்படின்ட்டு ரீனா சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்கிறாங்கன்னா, சீக்கிரம் நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்போ தான் எனக்கு இந்த ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஜோக் அடிச்சிட்டு இருக்கிறாங்க. மறுபடியும் ஆர்கே ஹாஸ்பிட்டலில் ஒரு ஆக்சிடென்ட் ஆன பேஷண்ட் வராரு. அவசரமாக கொண்டு வந்து அங்கே பெட்டில் படுக்க வைக்காங்க. அமலா, ராக்கி, ஆராதனா எல்லாம் ஒன்றா சேர்ந்து இவருக்கு வந்து இந்த எக்ஸ்ரே எடுக்கணும், இவருக்கு வந்து இந்த மெடிசன் கொடுக்கணும், இவருக்கு வந்து அது பண்ணணும் இது பண்ணணும் மாற்றி மாற்றி ஒன்றுனா சொல்லுவாங்களே, எப்போவுமே அது மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு டாக்டர் ரகு வராரு. வந்துட்டு என்ன இது, என்ன அப்படி வந்து ஒரு பேஷண்ட் எத்தனை பேர் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சத்தம் போடுறாரு. ஒரு பேஷண்ட்டுக்கு ஒரு டாக்டர் காணாது அப்படிங்கிற மாதிரி சத்தம் போட்டோன்னே, ஏன் இந்த மாதிரி கோவமா பேசுறீங்கன்னு அமலா கேட்குறாங்க. நாங்களாம் கொஞ்சம் நியூ பேஷண்ட் வந்தோன்னா படிச்சுக்கலான்ட்டு வந்து சொன்னோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. ராக்கி வந்து பக்கத்தில் இருக்கிற அருணாட்ட, ஓ நல்லா என்டர்டெய்னிங்காக இருக்குல்ல அப்படின்னு சொல்கிறாரு. அருணா வந்து எப்பவும் போல இப்போ ஒரு முறை மறைச்சிட்டு அமைதியாக இருக்கிறாங்க. அப்புறம் அருணா சொல்கிறாங்க, எங்கே இருந்து தான் வந்து இந்த மானசா இவங்கெல்லாம் கூட்டிகிட்டு வராலோ அப்படிங்கிற மாதிரி அருணா சொல்கிறாங்க. ராக்கி சொல்கிறாரு, ஆனால் பார்க்கறதுக்கு நல்லா இருக்குல்ல அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறமா இப்போ ராத்திரி விஜய் வந்து வீட்டுக்கு வராரு. வந்து பெல் அடிக்கிறாரு. அடிச்சா அங்கே வந்து நம்ம விஜய் சேதுபதி படத்துல ஹீரோயினாக வருவாங்க இல்லையா, அவங்க வந்து கதை திறக்கிறாங்க. அதை பார்த்ததும் இவர் செம்ம ஷோக் ஆயிடுறாரு. தெரிஞ்சவங்கிறதுனால ஷோக் ஆகுறாரா இல்லை யாரடா புது பொண்ணுன்னு ஷோக் ஆகிறாருன்னு தெரியல. ரீனா வேற அவரை கல்யாணம் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த நேரத்தில் இவங்க வந்திருக்கிறது கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் மார்க்காக இருக்குது. எஸ் என்பிக்கு தூ அப்படின்னு கேட்குறாங்க. இதை பார்த்தோன்னே விஜய் வந்து இப்படி ஷாக்டாக நிற்கிறாரு. இதோட நமக்கு 4 எபிசோடு முடியுதுங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், சீசன் 3ல நிறைய சேஞ்சஸ் பண்ணிட்டாங்க. பழைய கேரக்டர்ஸ் நிறைய பேர் இதில் இல்லைங்க. வெறும் வந்து லீட் கேரக்டர்ஸ் மட்டும்தான் இதில் இருக்கிறாங்க. அர்ஜுன், ரதி, ரீனா மற்றும் டாக்டர் விஜய் ப்ளஸ் ராக்கி. டாக்டர் ரவி வந்து அப்பப்போ வந்துட்டு போவார் அப்படின்னு தோணுது. மானசா இருக்காங்க. ஸோ அண்ட் அருணா. மற்றபடி மொத்தமாக வந்து மாற்றிட்டாங்க. போக போக தான் பார்க்கணும் இவ்வளோ நியூ கேரக்டர்ஸ் எப்படி வந்து செட் ஆகுறாங்க அப்படின்னு பார்க்கணும். கடைசியாக வந்த ஹார்ட் பீட் 3யோட ப்ரோமோவில் பழைய சீசன்லேருந்து யாரெல்லாம் எதிர்பார்க்கீங்கன்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. இப்போ தான் புரியுது அது ஏன் கேட்டாங்கன்னு. ஏன்னா அவங்க வந்து ரொம்ப கொஞ்சம் பேரை தான் வந்து இந்த சீசனில் கொண்டு வரதா ஐடியாவில் இருந்திருக்காங்க. ஸோ அப்படி அந்த கொஞ்சம் பேரில் யாரெல்லாம் கொண்டு வரலாம் அப்படின்ட்டு கேட்குறதுக்காகவோ என்னவோ தெரியல, அந்த கொஸ்டினை வந்து அவங்க ப்ரோமோவில் கேட்டிருக்காங்க. எது எப்படியோ எபிசோட் ஓரளவுக்கு ஓகேவா லான்ச் ஆயிருக்கு. பழைய ஆட்கள் நிறைய பேர் இல்லை அப்படிங்கிற ஒரு குறையை தவிர மற்றபடி ஓகேவா தான் தெரியுது. ஆனால் ஒரே நாளில் ரொம்ப ப்ராப்ளம்ஸ், ரொம்ப கேரக்டர்ஸை அப்படியே ஒரே நேரத்தில் இவ்வளோ நியூ கேரக்டர்ஸை நம்மளுக்கு காட்டினது கொஞ்சம் ஒரு மாதிரி திக்குமுக்காட வச்ச மாதிரி ஃபீல் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் சீசன் 3 அப்படின்னு சொல்லிட்டு லீட் கேரக்டர்லாம் மொத்தமாக 3 இடத்துல பிரித்து போட்டாங்க. ஆளுக்கு ஒரு திசையில் இருக்கிறாங்க 3 பேருமே. ஸோ இவங்கலாம் எப்படி அணைய போகிறாங்க, எப்போ வந்து ஒருத்தர் பார்க்க போகிறாங்க, அதை வேற வெயிட் பண்ணி பார்க்கணும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த 4 எபிசோடை பற்றி? அது மட்டும் இல்லாமல் அர்ஜுனோட இந்த நியூ லுக் அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லுங்கள். மேலும் எந்தெந்த கேரக்டர்ஸ்லாம் நம்ம சீசன் 1 மற்றும் 2லேருந்து வரப்போகிற எபிசோட்ஸில் வந்தால் நல்லாயிருக்கும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க, அதை மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ எவ்ரி வீக் நம்மளுடைய ஹார்ட் பீட் 3யோடைய ரிவ்யூ வந்துடும். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த வீடியோஸ் அப்படி ஒன்றா கிளப் பண்ணி போடுறது, ரிவ்யூ போடுறதுலாம் ரொம்ப கஷ்டமான விஷயம். தனியாலாம் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். நீங்கள் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் அதெல்லாம் பண்ணி நம்மளுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணினீங்கன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் உற்சாகமாக பண்ணுவோம். அதனால் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். மேலும் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிடுங்க. வீடியோ பற்றினா உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் நம்ம பார்க்குறோம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம், பாய்.